வெல்கம் டு நவாப் பக்கங்கள். பாசிட்டிவ் எனர்ஜியை கண்ணால் பார்த்துருக்கீங்களா? பாசிட்டிவ் எனர்ஜியை கண்ணால் பார்க்குறதா அது எப்படிங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இபி இன்ஜினியர் பேர் முகமது ரஹமத்துல்லா. அவர் என்னை பார்க்கறதுக்காக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அவர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர், ஒரு தன்னம்பிக்கையாக புத்துணர்ச்சியோடு பேசக்கூடியவர். அவர் ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் போன பிறகு எங்கள் ஆஃபீஸ் பியூன், அவரோட பேர் இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் சொன்னார், ரஹமத்துல்லா சார் உடனே ஆஃபீஸே வெளிச்சமாகிடுச்சு சார் அப்படின்னார். நான் கேட்டேன், அது எப்படிப்பா முடியும்? ஒருத்தர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ் வெளிச்சமாகிடுமா? அது எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது எப்படின்னு எனக்கு தெரியல சார், ஆனால் அவர் இருந்த நேரம் ஆஃபீஸ் வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்தது சார் அப்படின்னார். அதுக்கு நான் சொன்னேன், அது ஒன்றும் இல்லைப்பா, ரஹமத்துல்லா சார் ஒரு பாசிட்டிவான பேசக்கூடியவர், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், இதை தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் அவருடைய பேச்சுலேயும் வெளிப்படும். அவர் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பேச்சையும் நகைச்சுவையாகவும் பேசுகிறதுனால, நல்ல விஷயங்களே அவர் பேசுகிறதுனால நமக்கு அந்த அவர் உடம்புலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது. அது நமக்கு வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கலாம். ஓரளவு உனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றாங்களா, அதுவும் தலைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஒலி வட்டம் அப்படிம்பாங்க. அது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெண்டும் ஒன்று தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்குங்க, ஐயா அப்துல் கலாம் அவங்க கோடிக்கணக்கான ஜனங்களை இன்ஸ்பயர் பண்ணார். அதுக்கு காரணம் அவருடைய நல்லெண்ணமும் அவருடைய அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜியும் அவர் வச்சுருந்தார். அதனால் அவரால் கோடிக்கணக்கான ஜனங்கள் கவரப்பட்டாங்க, இன்ஸ்பயர் ஆனாங்க, மோட்டிவ் ஆனாங்க. நம்ம வாழ்க்கையிலே இதுமாரி நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். சில பேரை பார்த்தா நமக்கு காரணமே நம்ம பிடிக்கும், அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்க உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி வெளியே வருது. அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது, நாம் அவங்களால கவரப்படுறோம். அதுதான் காரணம். அதுக்கு காரணம் அவங்க உடம்பு வெளிப்படுற அந்த நல்லெண்ணமும் ஒரு சந்தோஷமான வேவ் லென்த்தும் தான் காரணம். இது நீங்கள் இது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அப்துல் கலாம் சாரால் பல பேர் கவரப்பட்டாங்க, இன்க்ளூடிங் நடிகர் விவேக் அவர்களும் கூட கவரப்பட்டார். அதுமாரி ஏன் நம்மளால் அதுமாரி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம பேச்சிலேயே நேர்மையும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம பேச்சு அமையணும். அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல், அவங்கள காயப்படுத்தாமல், அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பேச்சு அமைஞ்சால் நிச்சயமாக நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அது அடுத்தவங்கள நிச்சயமாக கவர்ந்து இழுக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாலுமே உருவாயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்களும் ஒளிவட்ட மனிதர்களாக மாறுங்க. மீண்டும் சந்திப்போம்.